ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து மார்ஜின் கால் என்னன்றது வந்து ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது கேட்டாலே அவங்களுக்கு வயிற்றில் புள்ளியை கரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இன்ஃபி வந்து நம்ம ஃப்யூச்சர்ஸில் வந்து இப்போ எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, கேஷ் மார்க்கெட்டில் மாதிரி இன்ஃபி ஃப்யூச்சர்ஸு அது எத்தனை லாட்டோ அதை வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம வாங்கினது போக உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் மேலே போகணும் இன்ஃபி வாங்கியிருக்கீங்க, அது ஏதோ ஒரு காரணத்தில் கீழே வந்துருச்சு. ஸோ உங்களோட 1 லட்ச ரூபா பேலன்ஸையும் தாண்டி நஷ்டம் வந்து 20,000 கூடி போச்சுன்னா உடனே ப்ரோக்கர் என்ன பண்ணுவோன்னா மார்ஜின் கால் ரைஸ் பண்ணிடுவோம். உங்கள் ஃபண்ட்ஸோட வந்து 20,000 ஷார்ட் இருக்குது, நீங்கள் உடனே அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணலை அப்படின்னா நான் உங்கள் பொசிஷனை லிக்விடேட் பண்ணி லாஸ் எடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ரோக்கர் வந்து இன்டிமேஷன் கொடுப்பான். அதுதான் மார்ஜின் கால். நீங்கள் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ப்ரோக்கர் வந்து நம்மளுக்கு மார்ஜின் கால் கொடுத்துருவான். நம்ம ஆன் டைம் அதில் ஃபண்டை வந்து உள்ளே கொண்டு வரலன்னா அவன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவான் பொசிஷனை.